இருக்காரு. ஜெயகணேசன் சார் வந்து காடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அதே மாதிரி இப்போ இந்த சுள்ளிப்பட்டி வந்ததுலேருந்து அன்பராஜா அப்படின்னாலே கண்டிப்பாக எதாக இருந்தாலும் சொல்லுங்க சார் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர். ஏன்னா ஆஃபீஸருங்கிறத காரணம் நண்பராகவும் சொல்லலாம், அண்ணனாகவும் சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பழகிருக்காரு. ஏன்னா மற்ற ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இருக்குது, யாரோ ஒருத்தவங்க, ஏன்னா 3 வருஷம் ஒருத்தவங்க வேலை பார்க்க போகிறாங்க, அடுத்த இடத்துக்கு போயிட போகிறாங்க. ஆனால் சார் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணால் கூட டக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சார் ஜெயகணேசன் சார். அனைவருக்கும் வணக்கம். அன்பு அரண்சை அறக்கட்டளையின் நிறுவனர் அன்புராஜா ஐயா அவர்களே, ஆல் இண்டியா ஃபாரஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் நிறுவனர் அண்ணன் சதீஷ் அவர்களே, நம்ம கேஜிப்பட்டி ஊரை சேர்ந்த அண்ணன் சிவாஜி அண்ணன் அவர்களே, தலைமை ஆசிரியர் சஞ்சீவரணி அம்மா அவர்களே, மேலும் இன்றைய கதாநாயகிகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய விருது பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் உடன் வந்த அனைத்து பெரியவர்களுக்கும் எனது முதலில் வனத்துறை சார்பான மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இது போன்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த தினத்தில் இந்த கூட்டத்தில் பல்வேறு கூட்டத்தில் நான் சென்றிருந்தாலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக எனது சகோதரியின் சாயலில் சிலரை பார்க்க நேரிடுகிறது, எனது தாயின் சாயலில் கூட சிலரை பார்க்க நேரிடுகிறது. காரணம், எனது தாயைப் போல ஒரு உழைப்பாளி இல்லை என்று நான் உறுதியாக நம்பக்கூடியவன். அவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே விருது வழங்குகிற ஒரு அமைப்போ ஒரு இதுவும் இல்லாமல் போயிருந்தால் கூட இன்றைய தினம் அது என் மூலியமாக அண்ணன் அன்பராஜா அவர்கள் மூலமாக இந்த விழாவில் கலந்து கொள்கிற வகையில் எனக்கு அது ஒரு திருப்தி ஏற்படுத்தும் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ளும் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அண்ணன் சிவாஜி அண்ணன் முதலில் நான் உதகை நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்தவன். இந்த கம்பம் சொல்லிப்பட்டி கிராமத்திற்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. நான் சிறு வயதில் நான் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நாடகம் சீரியல் என்று பார்த்தால் தெற்கத்தி பெண். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பெண்ணை பற்றிய அது தெற்கத்தி பெண்ணின் குணாதிசயங்கள் பற்றிய அவர்களுடைய வீரத்தை பற்றிய அந்த ஒரு ஃபோட்டோ லோபோ இன்னும் என் கண் முன்னாடியே நிற்கிறது. அந்த திமிரோடு பார்க்கக்கூடிய அந்த கண்களை கொண்ட ஒரு கதாநாயகியை வைத்து ஒரு மிக சிறப்பாக நாடகத்தை எழுதி சாதித்த ஒரு நபர், எனக்கு மிகவும் பிடித்த நபர். இந்த பகுதியிலே சிவாஜி அண்ணன் அதிக பரிச்சயம் இல்லை என்றாலும் கூட அநேக விழாக்களில் கலந்து கொண்டு அவரை பற்றி நான் சில விஷயங்களை கேள்விப்படுகின்ற போதெல்லாம் அவரை பற்றி மிகவும் வியந்து பார்த்ததுண்டு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர்களோடு இன்று அமர்ந்து ஒரு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனக்கு பெருமையாக தான் நினைக்கிறேன். நன்றி. அதே மாதிரி நம்ம முதல்ல இது போன்ற ஒரு விழாவை சிந்திக்கிறதுக்கே ஒரு மிகுந்த ஒரு உற்சாகமும் ஒரு அறமும் வேணும்னு நான் நினைப்பேன். ஒரு மகளிருக்கு ஒரு விருது வழங்கணுங்கிற ஒரு விழா எடுக்கணும், அதை சிறப்பாக செய்யணும், அவங்களை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சிறப்பு. அந்த ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து எங்களையும் அது பங்கேற்க செய்ததுக்கு மீண்டும் மீண்டும் அன்பராஜாயா அவருக்கு எத்தனை முறை நன்றிகளை வேணாலும் கூறிக்கொண்டே இருக்கலாம். அவரை நான் இது ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் கூட்டிக்கொள்ள விரும்பவில்லை. வருங்காலத்திலே ஒருவேளை நான் எனது பணி மாற்றத்தின் காரணமாக எனக்கு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் இன்று நான் இந்த ஒரு அழகான இடத்தில் இருந்து சொல்கிறேன். பிற்காலத்திலே கம்பத்தின் பேர் சொல்லுகிற வகையில் நிச்சயமாக கம்பம் என்றால் அந்த அன்பராஜாயா அவர்கள் ஊரா அப்படின்ற தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு அவர் வளருவார் என்பது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், அவரை நான் கிரீன் மேன் என்று மனதுக்குள்ள ஒரு பதிந்து வைத்திருக்கிறேன். அவர் பசுமை ஆக்கும் நோக்கத்தில் மனை மரம் நடுவது, இந்த மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவது, அவர்களோடு இணைந்து பயணிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஸ்டேட்டஸ் மூலியமாக நான் பார்க்கின்ற போது மிகவும் வியந்து இப்படி ஒரு நபர் நம் கம்பத்துக்குள்ளே ஒரு எளிமையாக இருக்கிறாரு. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அளப்பரியும் இல்லாமல் தனக்காக சுய விளம்பரம் தேடாமல் எல்லா வகையிலும் ஒத்துழைத்து அவருடைய பேசுகிற தன்மையே ஒரு சிறப்பு. அமைதியாக பொறுமையாக மரியாதை நிமித்தமாக பேசுவார். அது மிகவும் எனக்கு ஈர்த்த ஒரு விஷயம். என்னோட நிறைய களவு தணிக்கை பயிற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுருளி அருவி பகுதியிலே இருக்கக்கூடிய நெகிழி குப்பைகளை, யாரும் அருகாமையில் சென்று அண்ட முடியாத குப்பைகளை இவர் தன்னந்தனியாக இறங்கி அவர் கையினாலே அதை அகற்றி
அதை சுத்தம் செய்கின்ற போது நான் நேரடியாக பார்த்தவன், அவரோடு இணைந்து பணியாற்றவன் என்பதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பணியை செய்கிறவர் நிச்சயமாக இரவின் சாயலில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரியாக செய்ய முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிற்காலத்தில் இவரை நிச்சயமாக ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் லெவலில் நிச்சயமாக அவருக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அவர் செய்கின்ற இந்த நல்ல விஷயத்துக்காக அவரை தொடர்ந்து பாராட்டுகிற ஒரு நிகழ்ச்சி கூடிய விரைவிலே நடக்கும். அவருக்கு உண்டான பாராட்டு குறைவு என்று தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை அழைத்து ஒரு நல்ல செய்ததுக்காக அவருக்கு விருதோ இல்லை ஒரு பாராட்டோ தெரிவித்ததாக மட்டுமே கேள்விப்பட்டது உண்டு. ஆனால் இவர் மிகவும் போற்றத்தக்கவர், கம்பத்தை சேர்ந்த ஒரு பொக்கிஷம் என்று நான் நினைக்கிறேன். அதே போன்று நம்ம சதீஷ் அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர், மிகவும் எளிமையானவர், சிறப்பானவர், எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவக்கூடியவர். வனத்துறை சார்பாக நாங்கள் செய்யக்கூடிய பணிகளிலே அவருடைய பங்கு நிச்சயமாக உண்டு. அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றல் என்று சொல்ல மாட்டேன், அவர்களெல்லாம் நண்பர்களாக அவர் பார்ப்பார். அதுவே ஒரு தொழில் முன்னேற்றத்துக்குண்டான ஒரு பாதை. அவர்கள் நண்பர்கள் அனைவருமே எங்களோடுமே நட்பு ரீதியாக பழகுவார்கள். உதாரணத்துக்கு கண்ணன் அவர்களாக இருந்தால் பாம்பு பிடிப்பது போன்ற சில விஷயங்கள், அப்பாஸாக இருந்தால் எந்நேரம் கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு விஷயம் என்று அவரை பாராட்டுவதை அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் இந்த தருணத்தில் நான் பாராட்ட ஒரு ஆசைப்படுகிறேன். இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றியும் தெரிவித்துக்கிறேன். சதீஷ்னாவே மிகவும் எனக்கு பிடிக்கும். அவர் இந்த கம்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவரும் ஒருவராக நான் நினைக்கிறேன். அதுபோக ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் மீ லுக் அரவுண்ட் அப்படிம்பாங்க. நம்ம சுற்றி பார், அப்போ என்னை பற்றி தெரியும். அது என் வீட்டுக்கு வா, என்னை சுற்றி பாரு, என் வீடை சுற்றி பாரு, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன்னா என்னை பற்றி ஒரு கணிச்சுக்கோ. நான் என் தோட்டத்துக்கு வா, என் தோட்டத்தை சுற்றி பாரு, என்னென்ன மரத்தை வச்சுருக்கேன், எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன், எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு என்னை பார்த்து கணிச்சுக்கோம்பாங்க. இப்போ நான் கம்பத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் மீ லுக் அரவுண்ட் மை பிளேஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த இடத்த முதல்ல சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ மிருகங்கள், நம்ம வன உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணி எந்த இடத்துல உட்காந்து நம்ம இப்போ ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோங்கிறத பாருங்கள். இதை சுற்றி பார்த்தாலே நமக்கு எவ்வளோ பிரமிப்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் ஒரு முன்னேற்ற பாதையாகவும் ஒரு எதிர்மறை அற்ற எண்ணங்கள் செயல்படக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருக்கோம். அதுபோக இன்னும் கொஞ்சம் சற்று உயர்ந்து சுற்றி பாருங்கள், பசுமை மலையின் அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். செழிப்பான ஒரு கம்பத்தில் இருக்கும். இது எந்த மாற்றம் கருத்தில் அழகான தண்ணி, அழகான காற்று, செழிப்பான இடம், பசுமை போற்றிய இடம், நம்ம பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ஒருத்தர் பழைக்க முடியலைன்னா அவன் எங்கே போயும் பழைக்க மாட்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் நிறைய ஒரு சில மாவட்டங்களில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. நான் என்னுடைய கிராமத்தை உட்பட சொல்கிறேன். இந்த கிராமத்தில் பிழைப்பதற்காக அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டு. இங்கேருந்து ஒருத்தர் பிழைக்கலாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கே அது வியப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட உழைப்பு இல்லை, நேர்மையிலேருந்து நான் நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒரு ஸ்டெப் மேலே ஏறி பெண்கள் இப்போது ஒரு முறை உங்களுடைய உத்தரவோடு அந்த வீர பெண்மணிகளின் பேரை நானும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உத்தரவோடு நான் வாசிடுற ஒரு முறை அவங்க பேர் எல்லாத்தையும். திருமதி சிந்து அவர்கள், திருமதி எஸ் பாக்கியலட்சுமி, திருமதி எஸ் லதா, திருமதி விஜய வேல்முருகன், திருமதி வனிதா, டாக்டர் திருமதி டி சுகந்தி ஆகிய இந்த வீர மகிழ்களை பேரை வாசிப்பதே எனக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். அழகான இந்த தருணம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன்.